ஓகே ஒன்னும் ஆகலல்ல? தேங்க்யூ. நீங்க சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க. இட்ஸ் ஓகே. இது என்னோட கடமை. இட்ஸ் ஃபைன். என்னோட கண்ணாடி. உங்க கண்ணாடியா? உங்களோட கண்ணாடியில இதுல வந்து கீறல் விழுந்துருச்சு. சாரி. அது பரவாயில்ல. நல்ல வேளை யாரும் இல்லை. நான் வெளியே போனது யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். சத்தம் இல்லாம உள்ள போயிடுறேன். யார் இங்க வந்தது? ஐயோ, அட உங்க கையில இருந்து ரத்தம் வருதுங்க. பாருங்க, சின்ன சின்ன காயம் படத்தான் செய்யும். அதெல்லாம் பரவாயில்ல. I'll manage. சின்ன காயங்கள் தான் அடிக்கடி பெருசாகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த கர்ச்சீப் கட்டி விடுறேன். ஆனா நீங்க தயவு செஞ்சு டாக்டரை போய் பாத்துருங்க. இட்ஸ் ஓகே. நான் மேனேஜ் பண்ணிப்பேன். இட்ஸ் ஃபைன். கட்டு விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இப்போ உங்களை வீட்டில் விடவா? போலாமா? இந்த ரூஹிக்கு ஃபோன் கூட போகல. எங்க போனான்னு தெரியலையே. வீட்டுல பாட்டி கிட்ட என்ன சொன்னான்னு கூட எனக்கு தெரியலையே. ரூஹி, பாட்டி ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஜூஹி எங்க போய் தேடுறது? தப்பா நினைக்கலன்னா ஒன்று கேட்கட்டுமா? நீங்க இவ்வளோ சிம்பிளா இருக்கீங்க. உங்களை பார்த்தா நீங்க கிளப்ஸுக்கு வராங்க மாதிரி தெரியலையே. அப்புறம் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது நான் ஒருத்தரை தேடி வந்தேன். அவங்க கிடைச்சாங்களா? இன்னும் கிடைக்கல. ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருப்பா. வண்டி வந்துடுச்சு. சரி, போலாமா? மிஸ் ரூஹி. ரூஹி, சரி வாங்க போலாம். ரூஹி, 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 டிஃபனுக்கு ராஜ்மா ஊற வச்சியா இல்லையா? ரூ ஜூஹி இங்க தூங்கிட்டு இருக்காளே. அப்புறம் ஏன் ரூஹி என்கிட்ட சொன்னா ஜூஹி எனக்காக பஜ்ஜி வாங்க வெளியே போயிருக்கான்னு? பாட்டி, அவ ஒருவேளை வெளியே போயிருப்பா. வெளியே எதுக்கு போனா? உங்களுக்கு தலைவலிச்சதுல, அதனால உங்க ஃபேவரட் பஜ்ஜி வாங்க போயிருக்கா. அப்படின்னா ரூஹி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. அவ தான் வீட்ல இருந்து வெளியே போயிருக்கா.
குழந்தைக்கு குளிராது. ரூஹி எங்க? ரூஹி ரூஹி ஒருவேளை எனக்காக ரூஹி வெளியே போயிருப்பாளோ? இன்னைக்கு என்னால் அவ திரும்ப வெளியே தூங்க வேண்டியிருக்கும்னு தோணுது. போதும் போதும், இங்கே நிப்பாட்டுங்க. இங்க இருந்து நான் நடந்து போயிடுறேன். முன்னாடி தெரு சின்னதா இருக்குல்ல, வண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ராத்திரியில நான் உங்களை தனியா போக விட முடியாது. வண்டி போகலன்னா நான் உங்களை நடந்து வந்து விட்டுடுறேன். சரியா? ஜூஹி எங்க இருக்கான்னு தெரியலையே. என் கவலை குறைஞ்சிருச்சு. அப்படின்னு அவ எங்க இருந்தாலும் சேஃபா இருப்பா. கருப்பு சாமியார்லால அவ வீடு போய் சேர்ந்திருப்பா. நானும் பாட்டிக்கு ஏதோ தெரியறதுக்கு முன்னாடி வீடு போய் சேர்ந்துடுறேன். ரூஹி 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 நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. திரும்ப இந்த பொண்ணு ஊர் சுத்த எங்க போனான்னு தெரியலையா இன்னைக்கு? என்னாச்சு? ரூஹி எங்க இருக்கான்னு தெரியல. 11 மணி ஆகுது. இவ்வளோ ராத்திரி ஆயிடுச்சு. ரூஹி எப்போ வெளியே போக மாட்டாளே, அப்புறம் திடீர்னு எங்க போயிட்டா? நீங்க அவ எவ்வளவு நல்லவன்னு நினைக்கிறீங்களோ, உண்மையில அவ அவ்வளோ நல்லவ இல்ல. இன்னைக்கு வரட்டும், அவளை நல்லா கவனிச்சுக்கிறேன் நான். இதோ வந்துட்டா மகாராணி. இப்ப பாக்குறேன். அட, வந்துட்டியா? ஊர் சுத்திட்டு எங்க இருந்து வர? இல்ல பாட்டி. பேசாத. நேத்து கொடுத்த தண்டனையில புத்தி வரலன்னு நினைக்கிறேன். அதான் மறுபடியும் வெளியே போயிருக்க. ஊர் சுத்த வெளியே போறது அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வெளியவே இருந்துக்கோய. வெளியவே போயிடு. நான் என்ன சொல்றேன்னா, வீட்டை விட்டே ஓடி போயிடு. குறைஞ்சது நிம்மதியாவது கிடைக்கும். பாட்டி, நான் வெளியே சுத்த போகல. ஜூஹிய தேட போனேன். ஜூஹிய தேட போனியா? என்னாச்சு பாட்டி? ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்க? ஜூஹி நல்லா இருக்கியா? ஜூஹி முதல்ல நீ எனக்கு இத சொல்ல. நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஜூஹி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, அவளை தேடி நீ போனன்னு ஏன் சொன்ன? ஆனா ஜூஹி வீட்டுக்குள்ளதான் இருக்கா. சொல்லு. பூனம் பாருங்க, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில பேசலாம், போங்க தூங்கலாம் போங்க. இல்ல, நீங்க பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க, இன்னும் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணதோட விளைவுதான் இது. இந்த பொண்ணுக்கு வண்டி வண்டியா போய் சொல்ற கலை நல்லா வந்திருக்கு. நேத்து கூட இவ பார்ட்டி பண்ணிட்டு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வந்தப்போ கையங்களவுமா புடிச்சேன். இன்னைக்கு இவ தைரியத்தை பாருங்க. நேரடியா பெல் அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைறா. அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம போய் வேற சொல்றா. அது தனி. ஜூஹிய தேடி போனாலாம். ஜூஹி வீட்லயே தான் இருக்கா பாவம். ஆமா பாட்டி, நான் வெளியே போனேன்ல, அசைன்மெண்ட் வேலைக்காக போனேன். ஆனா என் அசைன்மெண்ட் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதான் திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன். ரூஹிக்கு வந்து இதை பத்தி தெரியாதுல்ல, அதனால என்ன தேடி அவ போயிருப்பா. இல்ல ரூஹி, போதும் நிறுத்து. உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்றத முதல்ல நிறுத்து. ரொம்ப ஆயிடுச்சு. இப்ப நான் சொல்லி வைக்கிறேன், இப்பவே இந்த பொண்ணு நடுராத்திரில வீட்டுக்கு வரா. இதுவே அதிகம். இப்படியே போச்சுன்னா பாருங்க, ரொம்ப சீக்கிரமா இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள பசங்களையும் கூட்டிக்கிட்டு வருவா.